Hello everyone. Now we are moving on to the experiment number 5. That is like creating a cryptocurrency wallet. So இப்போ எப்படின்னா நம்ம வந்து private key, public key and wallet address create பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு கிரிப்டோ வேலெட்டை வந்து கிரியேட் பண்றது தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டே. ஸோ அதுல வந்து private key எப்படின்னா அது ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்ட், பப்ளிக் கீ வந்து ஷேர் பண்ணலாம், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகோ அதுக்கு ஷேர் பண்ணலாம். அட்ரஸ் வந்து மணி ரிசீவ் பண்ற ஒரு பிளேஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா ஏடிஎம் கார்டு வந்து மாதிரி ஜஸ்ட் திங்கிங் அப்போ வந்து பின் நம்பர் வந்து என்னது ஒரு பிரைவேட் கீ, அது வந்து யாருக்குமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். அக்கௌண்ட் நம்பர்ன்றது என்னது அது ஒரு பப்ளிக் கீ. அண்ட் ஏடிஎம் கார்டு நம்பர் தான் என்னது வேலட் அட்ரஸ்ன்ற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த கிரிப்டோ கரன்சி வேலட் வந்து ஒர்க் ஆகும். So I'll just read it out the aim. To implement a cryptocurrency wallet generator using the elliptic curve cryptography and to create a private key, public key and wallet address securely. So we'll just move on to the algorithm. First வந்து நம்ம private key வந்து first step எப்படின்னா private key வந்து create பண்ணுவோம். Next ஒரு public key வந்து create பண்ணுவோம். திருப்பியும் ஒரு பப்ளிக் கீ ஆஷ் பண்ணுவோம். லைக் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிரைவேட் கீ வந்து கிரியேட் பண்ணுவோமா, அந்த பிரைவேட் கீ வந்து ஒரு ரேண்டம் சீக்ரெட் கீயா ரேண்டமா நம்ம வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த பப்ளிக் கீல வந்து விச் இஸ் லைக் பப்ளிக் கீ யூஸ் பண்ணிட்டு லைக் பிரைவேட் கீ யூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பப்ளிக் கீ ஆஷ் பண்ணுவோம். லைக் SHA 256 வச்சு யூஸ் பண்ணுவோம் பப்ளிக் கீ. அகைன் ஆஷ் பண்ணுவோம் which uses RIPEMD 160 யூஸ் பண்ணுவோம். SHA 256 வந்து RIPEMD 160 கன்வெர்ட் பண்ணிட்டு தென் வெர்ஷன் ஆட் பண்ணுவோம், 0x00 ஆட் பண்ணுவோம். அண்ட் தென் செக் சம் கிரியேட் பண்ணுவோம், லைக் டபுள் SHA 256 மாதிரி லைக் வில் ஜஸ்ட் கிரியேட் இட் அவுட் அண்ட் ஒரு ஃபைனல் வேலட் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். So this is the algorithm. Now I'll just move on to the code. So import OS. இந்த import OS எதுக்குன்னா random private key வந்து generate பண்றதுக்கு import OS. Then import hash library வந்து SHA 256 and RIPEMD 160 வந்து hashing create பண்றதுக்கு. So import ECDSA எதுக்குன்னா வந்து ஒரு public key generate பண்றதுக்கு, elliptic public key elliptic வந்து generate பண்றதுக்கு தான் இந்த ECDSA யூஸ் பண்றோம். இதோட import base 58 வந்து ஃபைனல் அட்ரஸ் வந்து ஃபார்மேட்டை கிரியேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் கிரிப்டோ வாலெட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸ்ல தான் ஜஸ்ட் கிரியேட்டட் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இயர். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து செல்ஃப் பிரைவேட் கீ இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் ஜென்ரேட் அண்டர்ஸ்கோர் பிரைவேட் கீ எப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்ஸ் அ பிரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ அண்ட் அட்ரஸ். லைக் ஸோ how it worksனா பிரைவேட் கீ கிரியேட் பண்றோம், நெக்ஸ்ட் பப்ளிக் கீ கிரியேட் பண்றோம் அண்ட் அட்ரஸ் கிரியேட் பண்றோம். ஸோ வேலட் கிரியேட் பண்ணும்போது 3 வேல்யூஸுமே எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டெப்ஸ். Next we'll just going on to the def generate private key. இதுல எப்படின்னா வந்து லைக் 32 bytes random number generate பண்ணும். இதுல வந்து 32 bytes வந்து ரேண்டமா, இதுதான் வந்து சீக்ரெட் கீ. இது வந்து கிரியேஷன் ஆஃப் பிரைவேட் கீ. இது எப்படின்னா 32 random numbers and alphabets வந்து லைக் கிரியேட் பண்றது தான் இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் ஜென்ரேட் பப்ளிக் கீ. ஸோ இங்க எப்படின்னா signing key is equal to ECDSA.signing key from string private self dot private key. இது எப்படின்னா private key elliptic curve யூஸ் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு தென் அந்த SECP 256KI அப்படின்ற curve is equal to கொடுத்துருக்காங்கல்ல, இது எப்படின்னா பிட்காயின் யூஸ் பண்ற ஒரு curve. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ பப்ளிக் கீ கிரியேட் பண்றோம். இது ப்ராசஸ்ல தான் எப்படின்னா பப்ளிக் கீ வந்து நம்ம கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ரிட்டர்ன் இந்த லைன் எப்படின்னா வந்து இது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் அன்கம்ப்ரஸ்டு பப்ளிக் கீயை வந்து ஃபுல் பப்ளிக் கீயா ரிட்டர்ன் பண்ணும். லைக் பிரைவேட் கீல இருந்து பப்ளிக் கீயை இந்த ஸ்டெப்ல தான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றோம்.
நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எதுக்குதான் வந்து அட்ரஸ் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு. ஸோ இங்க வந்து பப்ளிக் கீ வந்து இந்த SHA-256 வந்து யூஸ் பண்ணி பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணிட்டு தென் இந்த ஸ்டெப் 2 RIPEMD 160ல வந்து டபுள் செக்யூரிட்டி ஹேஷிங் பண்றோம். இந்த வர அவுட்புட்டை இந்த SHA-256 வர அவுட்புட்டை வந்து செக்யூரா இருக்கிறதுக்காக ஹேஷிங் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுல வந்து நான் அந்த அல்காரிதம் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் 0x00 பிட்காயின்ன்ற ஒரு மெயின் நெட்வொர்க்கை இங்க கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் செக்சம் பண்றோம். இந்த செக்சம்ல என்னன்னா வந்து டபுள் SHA-256 அந்த ஃபர்ஸ்ட் 4 பைட்ஸ் மட்டும் எடுத்துட்டு, ஏன்னா இது எரர் டிடெக்ஷனுக்காக சேமா இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் 4 பைட்ஸ் எடுத்துட்டு இங்க ஃபைனல் பைனரி அட்ரஸ் வந்து ஆட் செக்சம்ல பண்றோம். நெக்ஸ்ட் பேஸ் 58 கோடிங் என்கோடிங் என்னன்னா இந்த ப்ராசஸ்ல வந்து இதுதான் ஃபைனல் வேலட் அட்ரஸ்ன்றத ரிட்டர்ன் பண்ணும் இந்த ப்ராசஸ்ல. ஸோ இதுதான் வந்து இந்த ரிட்டர்ன் பேஸ் இது வந்து ஃபைனல் கீயை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இங்க இந்த டெஃப் கெட் வேலிட் இன்ஃபோ வந்து எல்லாத்தோட வேல்யூஸை டிக்ஷனரி ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்றது தான் இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட கோல். நெக்ஸ்ட் மெயின் ப்ரோக்ராம் அண்ட் வேலட் இஸ் ஈக்குவல் டு கிரிப்டோ நியூ வேலட் கிரியேட் பண்றோம். தென் அந்த வேலட் இந்த இதுல வந்து வேலட்டோட டீடைல்ஸ் கொடுக்குறோம். Then we use to print the output here. So this is your experiment number 5 and we'll just check it for the output. So இதுதான் நான் explain பண்ண code and I'll just run the code. ஸோ நம்ம வேலட்ல வந்து பிரைவேட் கீ வந்து ஒரு ஜென்ரேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பப்ளிக் கீ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அண்ட் ஆஸ் வெல் அஸ் அட்ரஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த பிரைவேட் கீன்றது ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்ட், பப்ளிக் கீ வந்து நம்ம ஒரு யூசருக்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் அனுப்புறோம்னா இந்த பப்ளிக் கீ வச்சுதான் ஷேர் பண்ணலாம், இன்க்ளூடிங் தி அட்ரஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிசீவிங் தி மணி. This is your experiment number 5. Thank you.